வணக்கம். நான் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன். ஜோதிட நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9629962896. இன்றைக்கி நான் ஜோதிடத்தில் என்ன தலைப்பு பேச போகிறேன் அப்படின்னா காலபுருஷத்துவப்படி ராசிகளை பற்றி பேச போகிறேன். காலபுருஷத்துவப்படி ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேஷ ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம். இன்றைக்கி நான் மேஷராசியை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். மேஷராசி அப்படின்னாலே சுறுசுறுப்பு தாங்க. இவங்கக்கிட்ட சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா, துள்ளி குதித்து ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவங்க, எந்த வேலையை சொன்னாலும் செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட எஜமான் சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி, நெருக்கமானவங்களும் சரி, அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க எஜமானர்கள் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க, சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவங்க. அதே சமயம் அவங்களுக்கு தேவையில்லாத கோபம் வரும், தேவையில்லாத முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி வீண் விவாதம், சண்டைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க மேஷராசிலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாகச வேலைகள், சாகச வித்தைகள் அதிகமாக செய்யக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கு சாகசம் செய்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஜிம்னாஸ்டிக், மலையேற்றம், வெகு தூரம் பயணம் பண்ணுறது, அதாவது நடந்தே பயணம் பண்ணக்கூடியவங்க. ரொம்ப தூரத்தில் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, கடினமான வேலையும் நடந்தே போய், கடினமான தூரத்தையும் நடந்தே போய் அதை கடக்கக்கூடியவங்க. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பானவங்க. சேமிப்பு அதிகம் உடையவங்க. மற்றவர்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள். அதாவது இவங்களுக்கு தனிமையை விட கூட்டமாக கூடி இருக்கிறது தான் பிடிக்கும். ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழக்கூடிய நபர்கள். அவங்கள சுற்றி எப்பயுமே நிறையா பேர் இருக்கணும், இருந்தால் தான் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இவங்க தனிமையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. எப்பயுமே 4 பேர் நிறையா கூட்டமாக சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. இவங்களுக்கு காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்கு முக்கியமாக தியாக உணர்வு அதிகமாக இருக்குங்க. தன்னைத்தானே விட்டு கொடுத்தோ, தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டோ மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவங்க. இவங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதாவது சாப்பிட்றதுனா நிறையா சாப்பிட்றதில்ல, இந்த நொறுக்கு தீனிகள், உணவு தின்பண்டங்கள் அதிகம் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும். அப்பப்போ வாயில் போட்டு ஏதாவது ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. தின்பண்டங்கள், நொறுக்கு தீனிகள் நிறையா இவருக்கு பிடித்தமான விஷயம். உங்களுக்கு மேஷராசி, இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோபம். ரெண்டாவது உடல் ரீதியான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழே, அதாவது மலச்சிக்கல் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் முழங்கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க கண்மூடித்தனமாக எதையும் நம்பக்கூடியவங்க. இப்போது அவங்களுக்கு ஒருத்தர் முன்னாடி போகிறாங்க அப்படின்னா, இவங்க கண்மூடிக்கிட்டே பின்னாடி அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. அவங்க போய் பள்ளத்தில் விழுந்தாலும் இவங்களும் போய் பள்ளத்தில் விழுவாங்க. இவங்க கண்மூடித்தனமாக அடுத்தவங்களை நம்பக்கூடியவங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அது நல்லதை தான் செய்வாங்க அப்படின்னு நம்பக்கூடியவங்க. அதனால் அவங்க போய் பள்ளத்தில் விழுந்தாலும் இவங்களும் பின்னாடியே போய் அது பள்ளம் தான் தெரிஞ்சு பள்ளத்திலே விழுவாங்க. அந்த மாதிரி பர்சன். இது மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ். இதுவரையும் மேஷராசிக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பார்த்தோம். ரெண்டாவது, இப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி சஞ்சரிக்கிறார். சனி பகவான் மேஷராசியில் 7.5 சனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். மேஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதுவும் விரயச்சனி. இவங்களுக்கு இப்போது விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆனால் எதுக்கு விரயம் நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. தேவையில்லாத விரய செலவுகள் மேஷராசிக்கு அதிகமாக இருக்கும். அவங்க ஜன்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விரயங்கள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல விரயமாகவும் இருக்கலாம், சுப விரயமாகவும் இருக்கலாம். அது அவங்க ஜன்ம ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால்
ஜாதகத்தை ஜோதிடர் இடத்துல கொண்டு வந்து காட்டி, இங்கே நீங்கள் ஜோதிடர்கிட்ட கொண்டு வந்து காட்டி உங்களோட ஜாதகத்தோட விவரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்ல சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஜோதிட நிலையத்துக்கு வாங்க. அந்த ஜாதகத்தை முழுமையாக கணித்து உங்களுக்கு முழுமையான பலன் நான் சொல்கிறேன். எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலத்தில் அமைஞ்சிருக்கு, சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9629962896. இன்றைக்கி மேசராசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வேறொரு தலைப்பில் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.